டெஸ்ட் நம்பர் 3க்கான ஆன்சர் கீ கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது? கொஸ்டின் நம்பர் 26 to 50 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கவர் பண்ண யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவர்த்தன அட்டவணை, அதுக்கப்புறம் டி தொகுதி, கெமிக்கல் கைனடிக்ஸ், வேதிவினை வேகவியல், இந்த பாடங்கள் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. The element Z is equal to 115. 115 அளவு 115க்குனா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன க்ளூ என்னதுப்பா? இனட் கேஸஸ் எழுதிக்கணும். சொல்லலாமா? என்னென்ன? நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon, ஓஜி. ஓஜி தான் இப்ப நீ லேட்டஸ்டா கண்டுபிடிச்ச எலிமெண்ட்னு சொன்னேன். அதோட நம்பர் அளவு 115. சோ 115 நம்ம என்ன செய்யணும்? 118 ல இருந்து 115 மைனஸ் பண்ணா ஆன்சர் எவ்வளவுப்பா? 3. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எதுல இருந்து மைனஸ் பண்ணனும்னு சொன்னேன்? 18. 18 minus 3 what is the answer? 15. சோ என்ன குரூப் அது? 15. டைரக்ட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. 15th குரூப் என்ன? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். P டாக் எலிமெண்ட். P டாக் எலிமெண்ட்ல யார் யாரு? BCE, no fun. அதுக்கு அப்புறம் நியான். சோ இது என்ன குரூப்னு சொல்லிருக்கோம்? 13, 14, 15. 15 யாரு? நைட்ரஜன். எத்தனாவது ஆன்சர்ல இருக்கு? நைட்ரஜன் ஃபேமிலி செகண்ட் ஒன். அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்திருக்காங்க நைட்ரஜன் ஃபேமிலி. சோ Z115 வந்து நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 27. கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க. எது சரியான கூற்று? சரியா? நான் சரியான கூற்றுன்னு கேட்டா கண்டிப்பா நாளையே வாசிப்பாரு. சில நேரங்கள்ல போத்ங்கிற ஆன்சர் இரண்டும் சரின்னு வரும். அப்ப நீ ஃபர்ஸ்ட் ஒன் வந்தோடனே சரின்னு சொல்லிடக்கூடாது. இது எந்த விதியை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு பார்த்தோன்னே தெரியுதா? Which rule? What's the name of the rule? Size and main charge. மின் சுமையை வச்சு சொல்றது என்ன ரூல்? பஜான்ஸ் ரூல். இதானே பஜான்ஸ் ரூல் என்ன சொல்லும்? கேட்டையான் ஸ்மாலா இருக்கணும், ஆனியான் பெருசா இருக்கணும். கேட்னா என்னதுப்பா? பூனை. பூனை எப்பயுமே எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். யானை பெருசா. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ ஆனியனுடைய சைஸ் வந்து கேட்டையானை விட பிக்கா. அது மாதிரி சார்ஜ் அதிகரிக்க அதிகரிக்க சைஸ் என்ன செய்யும்? பாசிட்டிவ் சார்ஜுடைய சைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். சார்ஜ் அதிகரிக்க அதிகரிக்க நெகட்டிவ் சார்ஜுடைய சைஸ் என்ன செய்யும்? அதிகரிச்சு. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. சில நீட் கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்கலாம். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? First one, greater the positive charge of the cation, smaller is the ionic radius. வராதுல? So next. Second one என்ன சொல்றாங்க? Smaller the negative charge of the anion. Anion உடைய charge வந்து smaller ஆக. Larger is the ionic radius. False. Correct. Which one be the right? Greater the positive charge, smaller is the ionic radius. Correct இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் அலுமினியம் என்ன சொன்னோம்? Al3+ இருக்கு. அடுத்தது Mg2+. இன்னொன்னு சொல்லுங்க. பிளஸ்ல அடுத்து வருது K+. எவ்வளவு எலக்ட்ரான் K+னா 18. ஒன்று போயிடுச்சு 17. இங்க Mg. சரி, இதுல சார்ஜ் வந்து நான் போட்டேன். இப்போ எது சின்னதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அலுமினியம். புரியுதா? சார்ஜ் கூட கூட சைஸ் ஆஃப் த கேட்டையான் எப்படி இருக்கும்? ஸ்மாலரா இருக்கும். ரிவர்ஸ் யாருக்கு? ஆனியன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம ரெண்டாவதுக்கே போகணும்? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கரெக்ட். நம்ம நாளையுமே ஆனால் வாசித்து பார்க்கணும். பட் ரெண்டாவது தப்பா தானே இருக்கு. ஸ்மாலர் த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ஆனியன், லார்ஜர் இஸ் த அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கணும்? ஸ்மாலரா இருக்கணுமா? கிரேட்டரா இருக்கணுமா? கிரேட்டரா. தமிழ்லையும் வாசித்து பார்க்கணும். தமிழ் மீடியம். Question number 28. Correct order of increasing size of the isoelectronic species. மத்திய isoelectronic species கொடுத்தாங்க. ஐசோஎலக்ட்ரான்னா என்னப்பா? ஒத்த எலக்ட்ரான்களை கொண்டவை. சரியா? எண்ணிக்கை வந்து எல்லாத்துலயும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கால்சியம், பொட்டாசியம், ஆர்கான் எல்லாத்துலயுமே 18 இருக்கா? 18 இருக்கு. சல்ஃபர்ல 18 இல்லையே. சல்ஃபர்னா 32 சல்ஃபர் எவ்வளவு? 16, 16, 32. பட் S2 மைனஸ்னு இருக்கு. அப்ப 34. இது அதுல மட்டும் கூட. எலக்ட்ரான் வந்து அதுதான் அதிகம். அப்ப கண்டிப்பா சைஸ் எதுக்கு அதிகமா இருக்கும்? சல்ஃபருக்கு அதிகமா இருக்கும். ஸோ
அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே சல்ஃபர் தான் அதிகமாக இருக்குது, 3 சாய்ஸில் அதான் அதிகமாக இருக்கா. இப்போ நம்ம மறுபடியும் ஃபஜான்ஸ் ரூல்ஸ் தான் போகும்போது கேட்டியான் வந்து எப்படி இருக்கணும், எது வந்து ஸ்மாலர் சைஸ் பார்த்துக்கோம். கேட்டியான் வந்து பெரிய சார்ஜ் இருந்தா, கேட்டியான்னா யார், பூனை சின்னதாக தான் இருக்கும், அதுலேயும் பெரிய சைஸ் இருக்கிறது, பெரிய மின் சுமை இருக்கிறது, அதிக மின் சுமை இருக்கிறது தான் இருக்கிறே சைஸில் சின்னது. அப்போ நம்ம இருக்கிறே சைஸில் சின்னது பெரிய நம்பருடைய மின் சுமை கால்சியமா பொட்டாசியமா, கால்சியம். ஸோ ஆப்ஷன் கால்சியம் தான் வந்து இருக்கிறே சின்னதுன்னு சொல்லி நம்ம அதுவும் எத்தனைதுல வருது, 3ல வருது. அதுக்கடுத்து சின்னது யாரு, பொட்டாசியம். பொட்டாசியம் அடுத்ததுல 2 வருதா, 1 and 2 தான். அப்போ ரைட்டு 50-50 கேன்சல் ஆகிடும். எலிமினேஷன் மெத்தட் புரியுதா. அப்போ இந்த 1 and 2ல ஆர்கானும் அதே ஆப்ஷன் தான் வருது. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், சல்ஃபர் தான் இருக்கிறே பெருசாக இருக்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இது 1. ஆர்டர் புரியுதா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சே கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்கா, செகண்ட் ஒன் second one S2 minus. Option வந்து S2 minus. First one சொல்லிட்டேனா. S29. The element with atomic number 111 will be. ஆனியன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 111. இதுக்கும் எந்த மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம், ஏற்கனவே சொன்ன க்ளூ தான். எதை வச்சுக்கணும், மந்த வாயுக்கள். ஸோ இங்கேயும் 111 எது பக்கத்தில் இருக்குப்பா, ஓசி பக்கத்தில் தான் இருக்குது. ஓசியிலேருந்து மைனஸ் பண்ணுங்க, 111 ஆன்சர் எவ்வளவு 7. 7 எதுலேருந்து மைனஸ் பண்ணும், 18. 18 minus 7 ஆன்சர் 11. 11னா 3ல இருந்து எது வரைக்கும் 12 வரைக்கும் நமக்கு என்ன பிளாக்கு, டி பிளாக். டி பிளாக்கு இன்னொரு பேர் என்ன, டிரான்சிஷன். டி பிளாக் மனப்பாடமா வச்சிருக்கீங்களா, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ இது 12. இப்போ நமக்கு தேவை யாரு, 11. அப்போ அது என்ன பிளாக், ஏன்னா அவங்க கேட்கிறது என்ன தொகுதின்னு கூட கேட்கல, என்ன பிளாக்னு தான் கேட்குறாங்க. இடைநிலை தனிமங்களா, லாந்தனைடா, மந்த வாயுக்களா, டிரான்சிஷன். ஸோ இட் இஸ் இடைநிலை தனிமங்கள். கிளியர், எவ்வளோ ஈஸி பாருங்க எல்லா கொஸ்டின்ஸும். இதை நம்ம டெஸ்ட் எழுதாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் லார்ஜஸ்ட் இன் சைஸ் பார்க்கணுன்னே சொல்லிடலாம். சைஸ் லார்ஜஸ்டாக இருக்கணும்னா கேட்டியானா இருக்கணுமா, ஆனியானா இருக்கணுமா, ஆனையான். ஆனைதான் பெருசு, ஆனையான் ஞாபகம். ஆனையான்லையும் மின் சுமையை பாருங்க, சார்ஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும், அதான் என்னது பெரிய சைஸ். ஸோ ஆனியான் என்னென்ன இருக்குங்க, F மைனஸ் O2 மைனஸ். அதில் மின் சுமை எதுக்கு அதிகம், O2 மைனஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் O2 மைனஸ். ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 31 அப்பா. ரீசன் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இது நம்ம புக் பேக் கொஸ்டினா தேடி நல்லா படிச்சிருப்பீங்க. லாந்தனைட் குறுக்கத்திற்கான விளைவு என்ன, புவர் ஷீல்டிங் ஆஃப் F ஆர்பிட்டால் இல்லையா இருக்கா, மிக குறைக்க மறைக்கும் தன்மை. மறைக்கும் தன்மைனா என்னது, ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகேவா. புவர் ஷீல்டிங் என்ன பார்த்தோம், மறைக்கிற தன்மை வந்து எப்படி இருக்கு, குறைவர். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்களே ஹைட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, செகண்ட் ரோல அதோட ஹைட்டு. அப்போ இது எஸ், இது பி, தேர்ட் ரோ வரும்போது டி. அப்போ எஃப்க்கு பார்த்தீங்கன்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். இதை மறைக்குமா மறைக்காதா எஃப்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 32. ஈரோப்பியம் பிலாங்ஸ் டு 4F. 4Fனா யாரு, லாந்தனைடு. லாந்தனைடுல இருக்கு. அட்டாமிக் நம்பரும் கொடுத்துட்டாங்க 63. 63னா நமக்கு மந்தவாயு எது பக்கத்துல இருக்கு, இது எவ்வளவு 54, இது 86. நமக்கு எது பக்கமா இருக்கு, 63ங்கிறது 54. ஸோ கண்டிப்பா பிராக்கெட்ல யார் போட்டு எழுத போறீங்க, ஜெனான் போட்டு எழுதணும். ஜெனான் போட்டாச்சு. 54க்கும் 63க்கும் எத்தனை எலக்ட்ரான்கள் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 9 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 9 எலக்ட்ரானை தான் நம்ம வந்து இப்ப செக் பண்ணணும். செக் பண்ணணுமா, பொதுவா ஜெனானுக்கு அப்புறம் என்ன போடுவோம், 4F, 5D, 6X2. அதனுடைய கான்ஃபிகரேஷன் Dல வந்து 0 அல்லது 1 ஏதோ ஒன்று தான் இருக்கும் 4Fக்கு. அதுக்கப்புறம் நம்ம 0ன்னு ஏதோ இருக்குதான்னு பார்த்துட்டோம். 0 இருக்கு, ஒரு இதுல இருக்கா, 5D 0 செகண்ட்ல இருக்கா. சரி, மொத்தம் 9 வேணும். அப்போ இங்க எவ்வளவு போடலாம், 7. 7 + 2 9 எலக்ட்ரான் வந்துருச்சா. இப்போ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் நம்மளாம் கெஸ் பண்ணிடலாமா, 4F7, 5D 0, 6S. எந்த ஒரு லாந்தனைடுக்கும் இந்த மாதிரி நீ கெஸ் பண்ணிட்ட அப்படின்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான் நம்மளே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் நமக்கு எதுல வந்திருக்கு, 5 மார்க் கொஸ்டின் சொல்லி ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல. லாந்தனைடு குறுக்கத்தினுடைய விளைவுகள்ல அந்த இடைநிலை தனிமத்தினுடைய உருவளவுகள் ஏறத்தாழ எப்படி இருக்கும்னு சொல்லி வருவோம், ஒத்து காணப்படும்.
அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிர்கோனியம் ஹாஃப்னியம் புக்லேயே அந்த எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. சிர்கோனியமும் ஹாஃப்னியமும் ஆல்மோஸ்ட் உருவளவில் ஒரே மாதிரி சைஸ். காரணம் லாந்தனைடு ரிலே. சரியா? சிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 34. மறுபடியும் ஈரோப்பியம் கடோலினியம் டர்பியம் கேட்டிருக்காங்க. ஈரோப்பியம் கடோலினியம் டர்பியம். ஈரோப்பியம் ஏற்கனவே பார்த்தோம் 63க்கு 4F 5D06S2. அப்போ அடுத்து கடோலினியம் கூட 1 தான் கூடுது. 1 கூடுதுன்னா எதில் போட்டிருப்பாங்க இங்கே? 5Dல 1 இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். 2க்கு சரினாலே 3வது கரெக்டாக வரும். அடுத்தது யாருப்பா? கடோலினியத்துக்கு அடுத்து டர்பியம். டர்பியம்ங்கிறது யாரு? இன்னும் 1 கூடுது. இன்னும் 1 அதிகரிக்கணும். இன்னும் 1 அதிகரிக்கணும்னா இது எப்படி மாறிடும்? 4F966 5Dல இருக்கா ஆப்ஷன்? இருக்கா? 4F966 இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுல வந்து காமனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கடா. இந்த விஷயத்துல வந்து எதெல்லாம் வந்து ஸ்டேபிள்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. பொதுவா வந்து நிலைத்தன்மை எதுக்கு அதிகமா இருக்கும்? லாந்தனைட்ல 4F வந்து எவ்வளவு வரணும்? 7 வரணும். அல்லது 4F எவ்வளவு இருக்கணும்? 14. 7 அல்லது 14 இருக்கக்கூடிய அயனிகள் பேர் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். நோட் பண்ணிக்க. கடோலினியம் +3, டர்பியம் +4, ஈரோப்பியம் +2, இட்டர்பியம் +2. இது எல்லாமே 4F7. இது எல்லாமே எதுப்பா? 4F7. ஸோ நிலைத்தன்மை வித அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சீரியம் +4. இது வந்து 4F0. லுட்டீசியம் +3. லுட்டீசியம் +3 எப்படி இருக்கும்? 4F4. ஸோ இதுக்கும் நிலைப்புத்தன்மை மிக அதிகம். ஒன்று பாதி நிரவல் அல்லது முழுசு நிலவில் தான் நிலைப்புத்தன்மை அதிகம். மோஸ்ட் ஸ்டேபிள் அயான்ஸ் present in F block elements. Okay. Next question. 35. Already we discussed atomic structure. Atomic structure நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஞாபகம் என்னென்ன படிச்சோம்? அதில் ஆஃபா பிரின்சிபல் வச்சு ஒரு சார்ட் போட்டு காமிச்சேன்னா ஞாபகம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1s 2s 1s 2s 3s 3p 3d 3s 3p 4s 4p 4d 5s 5p 5d 6s 6d 6d 7s 7d. So if you cross put any of the வச்சிருக்கீங்களா? So 6x அப்புறம் தான் உங்களுக்கு என்ன போகும்? ns. So n minus 2f அடுத்தது n minus 1d n s n p ரெண்டுமே n தான். SUP. அப்ப என்ன பண்ணுவீங்க? n-ங்கிறதுக்கு எடுத்துக்கலாம் 6s எடுத்துக்கலாம் 6p எடுத்துக்கலாம். d ஆக்கள் என்ன வரும்? 5d 4 ஆக்கள் என்ன வரும்? 4f. என்ன ஆப்ஷன்ல இருக்கு? 6s அப்புறம் தான் இந்த வரிசையில பார்க்கும்போது 6s அப்புறம் தான் எல்லாமே வரும் இல்லையா? அப்ப சில வந்து பார்க்கணும். 6s comes first. 6s 4f 5d and then 6p. இருக்கா? First option. 96 question. Option நீங்க பாத்துக்கோங்க. That is the answer. ஓகேவா? ஃபர்ஸ்டா செகண்டா நீ தான் சொல்லணும். ஃபர்ஸ்டா செகண்டா? So based on alpha principle. Next. 36 அப்பா. நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் வேதிவினை வேதியியலுக்குள்ள போறோம். புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? வினைப்படு பொருளினுடைய ஆரம்ப செறிவு 2 மடங்கு. ஆரம்ப செறிவுனா என்னது? A0 ஏவா? A0 வந்து டபுள் ஆகும்போது வினையினுடைய அரைவாழ்வு காலம் மாறவே மாறாது. அப்படின்னா அந்த வினைப்படி T-half வந்து எதுக்குன்னு கேட்குறாங்க. இப்போ T-half is equal to 0.693/K. யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஜீரோ ஆர்டரா? ஃபர்ஸ்ட் ஆர்டர். முதல் வகை. ஜீரோ ஆர்டருக்கு என்னது? T-half is equal to A0/2K. A0/2K. இப்போ என்ன சொல்றாங்க? இது டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டபுள் ஆகுதுன்னு அர்த்தம் 2 into A0 ஆச்சு அப்படின்னா ஹாஃப் லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமாப்பா? என்ன செஞ்சிருக்கேன்? 2 2 ஆன்சர். ஹாஃப் லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. ஸோ எதுக்கு அது? அப்போ என்ன கரெக்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? 0. 0 ஆர்டர் தான். A0 டபுள் பண்ணாலும் கூட ஹாஃப் லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நெக்ஸ்ட் क्वेश्चन 37.
activation energy of reaction can be determined from the slope. So activation energy கேட்டிருக்காங்க அப்படின்னா இது என்ன ஈக்குவேஷன்? Arrhenius படிச்சிருக்கீங்களா இல்லையா? Arrhenius சமன்பாடு சொல்லுங்க. K is equal to A into e power minus A by RT. இதுக்கு log எடுங்க. Log K is equal to log A minus 2.303. e power log எடுத்துருக்கேன். 2.303 EA by RT எடுத்துக்கலாமா? அப்ப இந்த 1 by T வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்லோப் எடுத்துக்கிறோமா? நோ. கிராஃப் வரைகிறாங்க. இந்த பக்கம் எதை எடுத்துக்கிறாங்க? log K versus 1 by T. சரியா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அதுக்கு ஸ்லோப் தான் யாரு? EA by Rங்கறத ஸ்லோப் எடுத்துக்கிறோம். அப்ப log Aங்கிறது என்னது? Y intercept. log A is called as Y intercept. எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இப்ப என்ன கேக்குறாங்க? log K versus 1 by T. ஆப்ஷன் 3. ஸ்லோப் வந்து எதை கொடுக்கும்னா log K versus 1 by T. Again, இது நல்ல ஒரு ரியாக்ஷன். பாருங்களேன், ஒரு ஹைபோதெட்டிக் ரியாக்ஷன். வாட் யூ மீன் பை ஹைபோதெசிஸ்? அல்லது ஹைபோதெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோவா நடக்கிறதா ஹைபோதெட்டிக்கா? ஹைபோதெசிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நிறைய ஹைபோதெசிஸ் சொல்லிட்டோம். இட்ஸ் தியரிட்டிக்கலி ப்ரூவன் அண்ட் நாட் எக்ஸ்பெரிமெண்டலி டெஸ்ட். எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு இது வந்து ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஹைபோதெசிஸ். அது மாதிரி இது வந்து இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஒரு ஹைபோதெட்டிக் ரியாக்ஷன். ஸோ இதில் நம்ம ரேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மூணையும் பார்க்கணும். எந்த ஸ்டெப்பு ஸ்லோ ஸ்டெப் பார்க்கணுமா? ஸ்லோ ஸ்டெப் தான் என்ன ஸ்டெப்பு? ஆர்டிஎஸ். ஆர்டிஎஸ்னா என்னது? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். வினையை தீர்மானிக்கும் படி. ஒரு வினையை தீர்மானிக்கும் படி எது? ஸ்லோ ஸ்டெப். ஸோ ஸ்லோ ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து அதனுடைய ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோ ஸ்டெப் எதுப்பா? எக்ஸ் பிளஸ் ஒய் டூ. எக்ஸ் பிளஸ் ஒய் டூ. ஸோ ஒய் டூன்னு இருந்தால் 1 by 2ன்னு அர்த்தம். முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 by 2. ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் நமக்கு வேணும் இல்லைண்ணே? அப்போ ஒய் டூ பக்கத்தில் என்ன போட்டுப்பீங்க? 1 by 2 half. இது ஒரு மோல்னா அதை விடடா half moles. புரியுதா? அப்போ இது 1, இது ஒரு half. 1 plus half 1 and half or 1.5. So the overall order எவ்வளவு? 1.5. புரிஞ்சா? ஒரு ஸ்டெப்ல பார்த்தோம். Next one 39 அப்பா. இந்த 39 நான் ஆல்ரெடி ரிவிஷன் டெஸ்ட் 2ல இருந்துச்சு. ரிவிஷன் டெஸ்ட் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு நாள் பண்ணிடுவோம். அதில் இதே கொஸ்டின் நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? ரிவிஷன் டெஸ்ட் 2லேயே வந்துச்சா? இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன? கிளாசியஸ் கேப்பரான் ஈக்குவேஷன். கிளாசியஸ் கிளாப்பைரான் ஈக்குவேஷன். நம்ம புக்கில் கிடையாது. பட் வான் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம இதில் வரும். அதுக்கு கீழே வந்து கிளாசியஸ் கிளாப்பைரான் ஈக்குவேஷனும் வரணும். எக்ஸோதெர்மிக்கு எது அதிகமாக இருக்கும்னா T2 அதிகமாக இருக்கும். எண்டோதெர்மிக்கு எது அதிகமாக இருக்கும்னா T1 அதிகம். எக்ஸோதெர்மிக்கு எது அதிகம், எண்டோதெர்மிக்கு எது அதிகம் தெரிஞ்சுட்டியா? டெல்டா H அடுத்து எப்படி இருக்கணும்? டெல்டா H ஒரு ரியாக்ஷன் நடக்கணும். எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறப்ப டெல்டா H எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸோதெர்மிக் நெகட்டிவ். டெல்டா H எப்படி இருக்கணும்? நெகட்டிவ். ஸோ கிளாசியஸ் அண்ட் கிளாப்பரான் ஈக்குவேஷன் எழுதி போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. log of Kp dash log மொத்தமாகவே போயிட்டு Kp dash by Kp is equal to delta H naught by 2.303 R 1 by T1 minus 1 by T1. Exothermic reaction க்கு T2 is greater than T1. புரியுதா? Therefore எது பெருசா இருக்கும்? அப்ப log of Kp. Kp is greater than. இப்போ நம்ம log கேட்கல. Kp is greater than Kp dash. Kp dash னு சொல்லுங்க. அதாவது 1 நான் எடுத்துக்கலாம். இது ஒரு வெப்ப உமிழ்வினை அப்படிங்கறதுனால டெல்டா H மதிப்பு எப்பவுமே எதிர்க்குறியாக இருக்க வேண்டும். T2 வந்து T1 விட அதிகமாக இருக்கும். சரியா? இந்த ஈக்குவேஷன் பேர் கிளாசியஸ் கிளாப்பரான் ஈக்குவேஷன். அந்த பேர் நம்ம புக்ல இல்லை. அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் 40. क्वेश्चन நம்பர் 40. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு வினை வந்து தன்னிச்சையா பண்ணணும் அப்படின்னா 3 கண்டிஷன் என்னென்ன? டெல்டா G எப்படி இருக்கணும்?
நெகட்டிவ் எதிர்குறி. டெல்டா எஸ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ். டெல்டா ஹெச் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ். இப்படி இருந்தா அது தன்னிச்சை வினை. ஸோ டெல்டா எஸ் பாசிட்டிவ் அப்படின்னா greater than 0. Delta H negative na less than 0. Option first option. Okay. 41. Question number 41. Which of the following oxide is most acidic? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த படம் நடக்கும்போது சொன்னேன்னா நான் மெட்டலுடைய ஆக்சைடு எல்லாமே எப்படி இருக்கும்? அசிடிக்கா இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருந்தால் அசிடிக் கேரக்டரும் எப்படி இருக்கும்? அதிகமாக. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நீ ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். சரியா? அப்போ நான் இங்கே பார்க்கும்போது நான் மெட்டல்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் வரும்போது டுவர்ஸ் த ரைட் சைடு இருக்கும்போது தான் நான் மெட்டல். அப்போ யார் உங்களா ஆர்சினல் ஆன்டிமனிலாம் மெட்டலாய்டு வந்துருச்சா? மெட்டலாய்டு ஒரு ஷேப் தான் பீரியடிக் டேபிளில் காமிச்சேனா? ஸோ ஆர்சினிக் ஆன்டிமனிலாம் யாரு? மெட்டலாய்டில் போய். நான் மெட்டல் யாரு? நைட்ரஜன் பாஸ்பரஸ். ரெண்டுக்குமே ஆக்சிடேஷன் பாருங்க N2O5 P2O5 அப்படிங்கிறப்ப ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஆக்சிடேஷன் நம்பர் தான் வரும். N2O5 ஆர் P2O5. இப்போ ரெண்டுமே நான் மெட்டல் சொன்ன பாயிண்ட் அடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆக்சிடேஷன் நம்பர் 1. இப்போ ஃபைனல் பாயிண்ட் எதை வச்சு இது வந்து அசிடிக் ஆக்சைடுன்னு கண்டுபிடிக்கிறது? யாரும் சொன்னா அது ரைட்டு. டவுன் த குரூப் வாட் ஹேப்பன் டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? டிக்ரீசஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் எதை பார்க்கணும்? டவுன் த குரூப் கீழே கூடி வந்தாலே அசிடிக் கேரக்டர் குறையும். புரியுதா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு கூடனா நைட்ரஜன் அண்ட் கம்பேர்ட் டு பாஸ்பரஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் N2O5. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியானது நம்ம ஈஸியாக ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்து அசிடிக் கேரக்டர் சொல்லிடலாம், அல்லது மெட்டலா நான் மெட்டலான்னு பார்த்து அசிடிக் கேரக்டர் சொல்லிடலாம்னா ரெண்டுமே சேமாக உணவு கொடுத்தாங்க. இப்போ மூணாவது நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? எலக்ட்ரோநெகட்டிவ். அதுதான் அந்த வரிசை ரொம்ப முக்கியம்னு சொல்லி லெஃப்ட் டு ரைட் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, டாப் டு பாட்டம் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுது, இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் நம்பர் 42 அப்பா. ஓகே. among the following maximum covalent character. இது மறுபடியும் ஃபேன்சான்ஸ் ரூல் தான் இல்லையா? மேக்ஸிமம் கோவலன்ட் கேரக்டர் எப்பெல்லாம் இருக்கணும்? கேட்டையான் சார்ஜ் அதிகமாக இருந்தால் தான் சின்னதுன்னு இருக்கும். சார்ஜ் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கும். ஸோ மின் சுமை அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கோவலன்ட் கேரக்டரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா போலரைசேஷனும் அதிகமாக இருக்கும். So among that, which will be having the 3+ charge? Aluminium. So correct answer is aluminium chloride. Al என்னதுப்பா? 3+. So cation with large charge density. மின் சுமை அதிகம். புரியுதா? இதனுடைய கோவலன்ட் கேரக்டர், போலரைசேஷன் பவர் எல்லாமே அதிகம். Next one. Tribasic acid. Very important concept. Which one is tribasic? பேசிசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்முலா தெரியணும், டயகிராம் போடணும். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் என்ன ஃபார்முலா? H3PO2. அடுத்து ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் H3PO4. ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். இந்த நாலு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைபேசிக்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? எத்தனை பேஸ் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பார்? OH எத்தனை? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்ட்ரக்சரை வரைஞ்சாதான் நம்ம எத்தனை OH கண்டுபிடிக்கணும். இந்த பாஸ்பரஸ் ஆசிட் எல்லாமே PO ஆக்சிஜன் வர்றப்ப கண்டிப்பா P டபுள் பாண்ட் O போட்டு எல்லா ஆசிட்க்கும் ஈஸியா என்ன போட்டு P டபுள் பாண்ட் O போட்டு. மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன்னா 3 பாண்ட் சுத்தி போட்டு. சரியா? O மீதி ஒரு ஓதனப்பா இருக்கு H, மீதி ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிடும்? H3PO2 வந்துச்சா? அப்ப 1 2 இந்த ரெண்டு pH, இந்த pH இருந்தா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினா சோ சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படும். இந்த क्वेश्चन அத கேட்கல, ட்ரை பேசிக் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க என்ன கேட்கலாம்? இதெல்லாம் கொடுத்து இதுல எது வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படினா pH பாண்ட் எதுல அதிகமா இருக்கோ that can act as a powerful reducing agent. புரியுதா? அப்ப நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் தான் போடணும். எதுக்கு இப்ப போடலாமா? P டபுள் பாண்ட் O டக்குன்னு போட்டுருவீங்கல்ல. மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4. 1 போட்டோம். 1 3 முடிஞ்சு நாலாவது அப்ப என்ன? OH. கரெக்ட்டா? 1 2 3 4. எத்தனை OH வந்திருக்கு? அப்ப இதான் என்னது? ட்ரைபேசிக். சோ
ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் இஸ் ட்ரைபேசிக். இது என்ன பேசிக்? மோனோபேசிக். இதுவும் வரைச்சு பார்த்துலாமா? H3PO3 னா என்ன பார்த்தோம்? ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும்? pH. ஸோ இட் கேன் both act as ட்ரைபேசிக் ஆசிட் but also reducing property இதுலயே இருக்கு. ஒரு pH பாண்ட். சரியா? இது என்ன ஆசிட்? ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். ஸோ போடுங்க P டபுள் பாண்ட் O. இன்னொன்று என்னது? P டபுள் பாண்ட். ஸோ PP பாண்ட் எதுல இருக்குன்னு கேட்கலாம். பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பாண்ட் among the following acids. ஸோ ஆன்சர்ல இருந்து எத்தனை விதமான கொஸ்டின்ஸ் உருவாக்குறேன்னு பாருங்க. இந்த மாதிரி நீ படிக்கும்போது இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ PP பாண்ட் ரிமைனிங் H எவ்வளோ இருக்கு? 4. 1 2 3 4. O எத்தனை இருக்கு? 7 போடணும். 1 2 3 4 5 6. அப்ப நடுவுல ஒரு சோ எதுக்கு இது எக்ஸாம்பிள்? PP பாண்ட் இருக்கு கிடையாது, POP பாண்ட். POP பாண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். ஒரு more ஆசிட் நீங்களா செக் பண்ணுங்க. பைரோபாஸ்போரிக் ஆசிட். ஹைப்போக்கு அடுத்தது என்னது? பைரோ. பைரோக்கு என்ன ஃபார்முலா? H4 P2 OH. பைரோ வேணும். ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் otherwise called as pyrophosphoric acid. H4P2O7. சோ அதுல என்ன பாண்ட் இருக்கு? POP பாண்ட். நெக்ஸ்ட் 44. ஓகே, இது ரொம்ப ஈஸி. பார்த்தோனே சொல்லிடலாம் நமக்கு. PCl5 நமக்கே நிறைய பார்த்தனால பென்டகனல் ஆர் ட்ரைகோனல் பைபென்டகனல். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க, மேல ஒன்று கீழே ஒன்று பிரமிட். அப்போ அது என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல். SF6 ஆக்டாஹெட்ரல் நமக்கே தெரியும். BRF5 ஸ்கொயர் பிரமிடல். BF3 ட்ரைகோனல் பிரமிடல். இந்த ஸ்கொயர் பிரமிடல் ட்ரைகோனல் பிரமிடல்லாம் வரதுக்கு காரணம் அதுல உள்ள லோன் பேர் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் கிடைக்காம ஒரு டிசார்டர்ட் ஆக்டாஹெட்ரல் அந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். எதுலலாம் லோன் பேர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலா இருக்கு. அது தனியா மேம் எடுத்து சொல்லிட்டாரு. சரியா? கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சோடனே லோன் பேரை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். லோன் பேரையும் பாண்ட் பேரையும் வச்சு ஈஸியா ஹைபிரிடைசேஷன் எப்படி போடலாம் அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 45 அப்பா. சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இதுல இருந்து நல்லா ஹீட் பண்ணி பாரு. எல்லாத்துலயுமே என்ன வெளியே போற மாதிரி இருக்கு? SO2 கேஸ் தான் எல்லாத்துலயும் போடும். இதை மட்டும் ஃபெரிக் சல்ஃபைடை மட்டும் ஹீட் பண்ணும்போது Fe2SO4 த்ரைஸ் நல்லா ஹீட் பண்ணும்போது அயன் ஆக்சைடு போகும். அயன் ஆக்சைடுக்கு என்ன ஃபார்முலா? Fe2O3 பிளஸ் SO3 வெளியே. SO3 கேஸ். எத்தனை SO3 போகணும்? சல்ஃபரிங் எத்தனை இருக்கு? 3. அப்போ 3 SO3 3 SO. பார்த்தோமே தனியா தெரியுது இல்லையா? மீதி எல்லாத்துலயுமே SO2 தான் இருக்கும். H2SO4 இருந்தாலே ஒன்று வந்து அது வந்து ஒரு நீர் நீக்கும் காரணி. சரியா? ஸோ வாட்டர் மாலிகுலை வெளியேற்றும். அதுல இருந்து வெளியே போற கேஸ் வந்து பொதுவாக என்னவா இருக்கும்? SO2 கேஸ். ரைட்? அது மாதிரி கால்சியம் கார்பனேட் இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும். இதுதானே? நெக்ஸ்ட் 46. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார் குரோமியம். மேம் இப்போதான் அந்த வருஷ தரவா தெரிஞ்சுக்கோங்க சொன்னேன். ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும். ஸ்காண்டியம் 4வது இடத்துல இருக்கா? குரோமியம். ஸ்காண்டியம் 3வது இடம். ஸ்காண்டியம் ஃபர்ஸ்ட். ஸ்காண்டியம் 3+ வந்து 0. ஓகே, இது வந்து வெளிக்கூட்ட அமைப்பு சொல்லுங்க. குரோமியத்துக்கு 3D4 4s2. இப்போ 2+ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. இப்போ Cr2+க்கு வெளிக்கூட்ட எலக்ட்ரான் அமைப்பு எவ்வளவு? 3D4. 4 வந்தாலே என்னோட மதிப்பு 4 அப்படின்னாலே 4.90 4. வேணா ஃபார்முலால போட்டு பாரு. இதான் ஆன்சர். n + n + 2 n into n plus. என்னோட மதிப்பு எவ்வளவு? 4. 4 + 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24க்கான விடை எவ்வளவு? 4.90. ஸோ என்ன தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை வருதோ கிட்டத்தட்ட 4 மேக்னெட்டானுடைய மதிப்பும் அதை ஒட்டி தான் வரும். அடுத்தது இது கலர்லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் மேம் சொன்னதான். ஸ்காண்டியம் அப்படிங்கிறப்ப வெளிக்கூட்ட முதல். அப்போ 3D1 4s. 3+ அப்படிங்கிறப்ப எத்தனை எலக்ட்ரானை கொடுத்துருது? 3 எலக்ட்ரானுமே கொடுக்கறதுனால 3D வருது. ஸோ எப்பெல்லாம் கலர்லெஸ்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? 3D0 3D10 இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அது கலர்லெஸ். சரியா? ஏன்? DD டிரான்சிஷனுக்கு இடம் இல்லை. ஒரு எலக்ட்ரான் D1ல இருந்து D2க்கோ D3க்கோ தவிர இருக்காங்க. வாய்ப்பு DD டிரான்சிஷன் பாசிட்டிவ். ரீசன் கேட்டால் நோ DD டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். 48. எந்த லாந்தனா டயன் வந்து டயமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டயமேக்னெட்டிக்னா என்ன அர்த்தம்? N = 0. N வந்து இருக்கக்கூடாது.
தனித்த எலக்ட்ரான் இருக்க. சீரியம் 4+ இப்போ நம்ம போட்டு பார்த்தோம் இல்லையா, நான் சார்ட் கொடுத்தேன் உங்களுக்கு, நோட் பண்ணிக்க சொன்னேன். சீரியம் 4+ல வந்து 0ன்னு சொன்னோம், d ஆர்பிட்டல் Cல போட்டு பார்த்தீங்களா, n is equal to அப்போ 0. அதே மாதிரி யுட்டர்பியம் +2க்கும் நமக்கு d ஆர்பிட்டல் கிடையாது. d ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான் n is equal to 0. அதனால அது ரெண்டும் தான் இது டயமேரிக். இந்த ரெண்டுமே உனக்கு லிஸ்ட் கொடுத்துட்டேன் மேம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் 49. Which one of the following exhibit DD transition? DD transition இருந்தால் அது எப்படி இருக்குன்னு சொன்னோம், கலராக இருக்கும். கலருக்கு இன்னொரு பேரும் கொடுப்பாங்க, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி. சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் கலராக இருக்கும், DD transition இருந்தாலும் கலராக இருக்கும். இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற கான்செப்ட் யாருக்கு வருவாங்கன்னா மேங்கனீஸ் அயனிகளுக்கு மட்டும் தான் வரும். சரியா? இங்கே வந்து ரெண்டு தான் கொடுத்துட்டாங்கப்பா, MnO4 மைனஸ் MnO4 2 மைனஸ். Let me check MnO4 2 மைனஸ். இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதால வெளிக்கூட்டு எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்க்க முடியும் சொல்லுங்க. எக்ஸ்னு வச்சுக்கலாமா, எக்ஸ் மைனஸ் 8 is equal to -2. x minus 8 plus 2. x is equal to +6. அப்போ m உடைய சார்ஜ் என்ன, +6. சரியா? m வந்து எத்தனை எலக்ட்ரான் வச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ். 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்ப 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. m வந்து என்னப்பா 3d5 4s 6 எலக்ட்ரான் வச்சிருக்கேன் இருக்காங்க. 6 எலக்ட்ரானை அப்ப 7 இருக்கு. 6 எலக்ட்ரான் போச்சுன்னா 3d எவ்வளவு, ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த ஒரு எலக்ட்ரான் எங்க செய்யும், டிரான்சிஷன் பாஸ். புரியுதா? ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் செக் பண்றீங்க. செக் பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான் +6 வருது, +6 வந்தா எவ்வளவு எலக்ட்ரான் கொடுத்துருது, 6 எலக்ட்ரான் கொடுத்துருது. மீதி ஒரு எலக்ட்ரான் இருந்தாலே அது என்னது, கலர். ஒரு எலக்ட்ரான் இல்லைன்னா கலர். இன்னொன்று இருக்கு, அதை நீங்க செக் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்க. MnO4 மைனஸ் கொடுப்பாரு, -2 வந்து பல எவ்வளவு இருக்கும், -1 இருக்கும். ஸோ +5 பல என்ன இருக்கும் ஆன்சர், +6 பல +5. +5னா என்ன அர்த்தம், 2 ஆன்சர் A வரும். சாரி +7. இங்கே -2 தான் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்துட்டதை எடுத்து செக் பண்ணுவோம். ஆக்சிடேஷன் நம்பர் தான் ப்ளஸ் வரும். சரியா? ஸோ இங்கே MnO4 மைனஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ், இது ஒன்றா சரி -1 போடு. அப்போ இங்கே வரும்போது +1 ஆகும். அப்போ நமக்கு +7 ஆகும். +7 அப்படின்னா 5 பேரும் 2 பேரும் இப்போ 3Dல என்ன வந்தீங்க, 0 வந்தால் கலர். ஸோ MnO4 மைனஸ் கலர்லெஸ். MnO4 2 மைனஸ் தான் கலர். Last one, the reaction aqueous KMnO4 with hydrogen peroxide in acidic condition gives. So answer என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்பயுமே அசிடிக் கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் ஆகி என்ன கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ the correct answer ஆக்சிஜன் கொடுக்கும்னு சொல்லிட்டேன். ரியாக்ஷன் எழுதி கொடுப்போமா? நீங்க 11th படிச்சிருப்பீங்க, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் படி பேலன்ஸ் பண்ணுறது. சரியா? 2KMnO4 plus 5H2O2 plus 3 அசிடிக் கண்டிஷன் கொடுத்தாங்க. அதனால சல்ஃபரிக் ஆசிட் போட்டுக்கிறேன். ஆன்சர் பாருங்க, K2SO4 2MnSO4 plus 8H2O, of course 5 yes. So O2 Mn2 plus 1 என்ன ஆப்ஷன், second option, O2 and Mn2. So this is the answer. Thank you. இப்போ போதுப்பா.